ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். உங்களுக்கு தெரியுமா, வெறும் 1000 ரூபாயை வச்சு உங்களுக்கு தெரியுமா ஜிம் சைமன்சன் அப்படின்றவர் வாரன் பஃபெட்டை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு ப்ராஃபிட் ரிட்டர்ன் எடுத்தாரு, அதுவும் 30 வருஷத்துக்கு. ஆனாலும் அவரால் வாரன் பஃபெட் அளவுக்கு வெல்த்தை கிரியேட் பண்ண முடியல. இதே மாதிரி பீட்டர் தைல்ன்றவர் வாரன் பஃபெட்டை விட 5 மடங்கு ரிட்டர்ன்ஸ் எடுத்தாரு, அதுவும் 22 வருஷத்துக்கு. ஆனாலும் அவரால் வாரன் பஃபெட்டை பீட் பண்ணவே முடியல வெல்த் கிரியேஷன்ல. இது எப்படி நடந்தது, ஏன் இதுக்கான காரணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாரன் பஃபெட் சின்ன வயசுலயே இந்த ஈக்குவேஷன்ஸை நல்லாவே புரிஞ்சு வச்சிருந்தாரு. அதாவது எவ்வளவு சம்பாதிக்கணும் அதை 3 விஷயத்துல அவர் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாரு. அதாவது பிரின்சிபல் அமௌண்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டைம். ஸோ இந்த 3ஐயும் அவர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இந்த கால்குலேஷன்ஸை அவர் நல்லாவே புரிஞ்சு வச்சிருந்தது காரணத்தினாலதான் அவர் இவ்வளவு அளவு பண்ண முடிஞ்சது. சின்ன வயசுல அவர்கிட்ட பணம் இல்லை, அதுக்காக அவர் கவலைப்படலை. ஏன்னா என்கிட்ட டைமும் இருக்கு, எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்கில்ஸும் இருக்கு. அவர் சின்ன வயசுல பணம் இல்லாத போது அவரோட ஸ்கில்ஸை 15% ரிட்டர்னுக்கு மேல கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்பினாரு. ஏன்னா அவரோட வயசுல அவர் இன்னும் அவருக்கு அதிக நாள் இருக்கு. ஸோ அந்த வயசுல என்னால டைம் இருக்கு, ஸோ தாராளமா ப்ராஃபிட் ரிட்டர்னை நல்லாவே கொண்டு வர முடியும் நம்பினாரு. இதுக்கான ஈக்குவேஷன்ஸை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு, அதுக்கான ஃபண்ட்ஸையும் அவர் ரெடி பண்ண ஆரம்பிச்சாரு. இயர்லி 1 crore சம்பாதிக்கிறவங்க கூட இந்த வீடியோவை பார்க்கும்போது நிறைய மிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ இப்போ நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் 1000 எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுன்றத ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்களும் உங்களுடைய ஃப்ரெண்டையும் எடுத்துக்கோங்க. இப்போ உங்க ஃப்ரெண்டு ஒரு 1000 ரூபாய் வச்சுட்டு அந்த 1000 ரூபாயில என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய்மெண்ட்காக செலவு பண்றாரு. ஒரு நெட்ஃபிளிக்ஸ் பார்க்கறது, மூவி பார்க்கறது, இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்காக செலவு பண்றாரு. ஏன்னா அந்த 1000 ரூபாய் அவருக்கு ஃபியூச்சர்ல பெருசா கை கொடுக்க போறது இல்லை. அது போக நான் ப்ரெசென்ட்ல என்ஜாய் பண்ணிக்கிறேன், ஃபியூச்சர்ல எனக்கு நல்ல ஜாப் கிடைக்கலாம், அது மூலியமா நான் லட்சாதிபதி ஆகலாம் அப்படின்ற கனவுல இருக்காரு. ஆனா நீங்க இன்டெலிஜென்ட்டா உங்களுடைய லாங் விசனிஸ்டா ஒரு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை யூஸ் பண்ணி நீங்க உங்களோட விசனை மாத்துறீங்க. எப்படி இன்வெஸ்ட் பண்றது? நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ஒரு 20 வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா என்ன நடக்கும் 30 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களோட 50வது ஏஜ்ல உங்க கையில கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும். ஆனா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா வெறும் 3,60,000 ரூபாய் தான். ஸோ நீங்க மாசம் ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா 30 வருஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா 3,60,000 ரூபாய் உங்க கையில இருக்கும். வெறும் 15% ஆன் ஆவரேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சாலே. நிப்டி 50ல 15% நல்ல ஒரு ரிட்டர்ன் தான். இதற்கு மேலேயும் கிடைக்க தான் வாய்ப்பு இருக்கு, குறைவா கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி கனெக்ட் பண்ணோம்னா உங்க கையில 60 லட்சம் ரூபாய்க்கு மேலவே ரிட்டர்ன் இருக்கும். ஆனா உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு அப்புறம் லேட்டா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அவர் 3000 ரூபாய் உங்களை விட அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தாலும் அவர் பாத்தீங்க அப்படின்னா உங்களை விட 17 லட்சம் ரூபாய் கம்மியா தான் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் அவருக்கு கிடைச்சிருக்கும். அதாவது 43 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கும். அதுக்கான கால்குலேஷன்ஸும் இங்க இருக்கு. ஸோ இது வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ பெஸ்ட் ரிட்டர்ன் உங்களுக்கு எப்படி கிடைச்சது, அவருக்கு ஏன் மிஸ் ஆச்சு அப்படின்னா, ஸோ நீங்க சின்ன வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இயர்ல நல்ல ரிட்டர்ன் க்ரோ ஆக ஆரம்பிச்சிச்சு. அவர் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணாலும் அவரோட ரிட்டர்ன்ஸ் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியா இருந்தது. ஸோ நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஃபண்டை எப்படி அலோகேட் பண்றது, எப்படி இன்வெஸ்ட் பண்றது, எப்படி க்ரோ பண்ணுன்றத டீட்டெயில் வீடியோவை உங்களுக்கு அடுத்து நான் போஸ்ட் பண்றேன். இதுக்கு மெயினான மெத்தட் அப்படின்னா எஸ்ஐபி. ஸோ இந்த எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி எனக்கு தெரியும்பா அப்படின்றவங்க இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் வர செக்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எஸ்ஐபி அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது சிஸ்டமேட்டிக்கா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது நம்மளுக்கு இஎம்ஐ கிடையாது. ஆனா நிறைய பேர் இதை நம்ம இஎம்ஐ கட்டாம விட்டுட்டாலோ இல்ல சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம பே பண்ணாம விட்டாலோ நம்ம கோர்ட் கேஸ் போயிடும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பயந்து சில பேர் பண்றது கிடையாது. அதே மாதிரி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை உங்களுக்கு தேவையானப்போ நீங்க எடுத்துக்கலாம், அல்லது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க ஸ்டாப் பண்ணலாம். இதனால யாரும் உங்க பேர்ல எந்த கேஸும் போட போறதில்ல, யாரும் உங்ககிட்ட ஏன் கணக்கு கேட்க போறதில்ல. மார்க்கெட்டோட வாலட்டாலிட்டி, நீங்க போடுற ஃபண்ட் அப்பப்போ மாறுறதுனால உங்களுக்கு அது மைனஸ் காட்டுறதுனால நீங்க உடனே பயந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துறீங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 இயர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அமௌண்ட்டும் உங்களுடைய மார்க்கெட் வேல்யூ, இன்வெஸ்ட் பண்ணிருக்க மார்க்கெட் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு கூட இருக்கும், சம்டைம்ஸ் ரொம்ப லோவா இருக்கும். உங்களோட அமௌண்ட்டை விட ரொம்ப லோவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சமயத்துல இது என்னடா இந்த பிளான்ல ஒண்ணுமே பெனிஃபிட் இல்லையே, இது நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு நீங்க அதை வெளியில எடுக்க பாப்பீங்க. உதாரணத்துக்கு 1000 ரூபாய் போட்டிருக்கீங்க, மார்க்கெட் வேல்யூ 1000 ரூபாய் இருக்கு. 2000 ரூபாய் போட்டிருக்கீங்க, 1000 உங்களுக்கு மார்க்கெட் வேல்யூ 2104 ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ 104 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்ற போது நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. அதே மாதிரி 3000 ரூபாய் போடும்போது 4000 ரூபாய் போடும்போது 5000 ரூபாய் போட்டுட்டு இருக்கும்போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா க்ரோல இருக்கும். வேற உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 11000 ரூபாய் வரும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 500 ரூபாய் குறைஞ்சிரும். அப்போ உங்களுக்கு ஒரு ஃபியர் கிரியேட் ஆகும்.
ஸோ இந்த மெத்தடில் வந்து எந்தவித பணமும் நம்மளுக்கு யூஸ் கிடையாது, இதில் வந்து பெருசாக ரிட்டர்ன் கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எஸ்ஐபி ஹோல்டர்ஸ் வந்து அந்த இடத்துல வித்ட்ரா பண்ணிட்டு போயிடுவாங்க, இல்லை எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் காம்பவுண்டிங் ஒர்க். ஸோ இதுக்கப்புறம் தான் 8th ஒன்றான பவர் ஆஃப் காம்பவுண்டிங் மெத்தட் நடக்க போகுது. ஸோ அதை நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ அந்த மெத்தடை இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மணி வந்து மார்க்கெட் வேல்யூவில் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இதற்கு காரணம் வாலட்டாலிட்டி. ஸோ இது வந்து உங்களுக்கு லாஸ்ன்னு நினச்சி நீங்கள் வெளியில் வருவீங்க. ஆக்சுவலாக மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேப்பர் லாஸ். பேப்பர் லாஸ் அப்படின்றது இது வந்து உங்களுக்கு ஃபிகர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கலாம், பட் நீங்கள் வித்ட்ரா பண்ணால் மட்டும்தான் இது வந்து ரியலாக உங்களுக்கு லாஸ் வரும். ஸோ அப்படின்ற போது உங்களுக்கு 14th மந்த்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு லாஸில் இருக்குன்னு நினச்சி நீங்கள் இந்த ஃபண்டு வந்து நம்மளுக்கு பெருசாக கெயின் கொடுக்க போகிறது இல்லை, இது வந்து வாலட்டாலிட்டியில் நம்மளுக்கு லாஸ் தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எஸ்ஐபியை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணியிருந்தால் இதில் நடக்க போகிற மேஜிக்கை நீங்கள் பார்க்கும்போது ஸோ இவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் அர்த்தப்படுவீங்க. ஸோ இந்த பிளானை வந்து எல்லாருமே வந்து இது ஒர்ஸ்ட் பிளான், இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைமு. இந்த பிளானை பற்றி ஒரு புக் எழுதுன ஜான் போக்லி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ஐடியாவாக கொடுத்துருக்காரு, இல்லை நான் உங்களுக்கு ஒரு தவறான ஐடியாவாக வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன்னு நினச்சி நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி வித்ட்ரா பண்ணிங்கன்னா கோவப்பட்டு போவீங்க. ஆக்சுவலாக மார்க்கெட்டில் மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு பேப்பர் லாஸ் மட்டுமே. ஸோ உங்களோட எஸ்ஐபியில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. இந்த எஸ்ஐபி உங்களுக்கு எவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகுதுன்றத இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh இருக்குது, ஆனால் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4,12,000 இருக்கும். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 2 லட்ச ரூபாய் இருக்கும், உங்களோட மார்க்கெட் வேல்யூ 9 lakhsக்கு மேலே இருக்கும். ஸோ ஓவராலாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,60,000 தான் ரிட்டர்ன் பண்ணியிருப்பீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. பட் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா crore கிட்ட இருக்கும். இப்போ புரியுதுங்களா? ஸோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங்க்கு இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு சில பேஷன்ஸ் வேணும். அதே மாதிரி நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராப்பரான கைடன்ஸோட நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். மார்க்கெட்டில் நிறைய பேர் இந்த எஸ்ஐபி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து மார்க்கெட் ரிஸ்க்குன்னு சொல்லி வெளியில் போயிடுறாங்க. ஆனால் மார்க்கெட்டில் வாலட்டாலிட்டின்றது இருக்கும். இதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள், வாரன் பஃபட் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு ஸ்டாக்ஸை பை பண்ணுவார், அவர் அசியூம் பண்ணிக்குவார் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் 5 வருஷத்துக்கு கிடையாது, மார்க்கெட்டை இழுத்து மூடிட்டாங்க அப்படின்னு. ஸோ அவர் ஸ்டாக்ஸை பை பண்ணிட்டு அவர் மார்க்கெட் 5 வருஷத்துக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஏன்னா வாலட்டாலிட்டியில் அவரோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸை அவர் பார்க்கறதுக்கு விரும்பலை. ஸோ 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அவருடைய ரிட்டர்ன்ஸ் வந்து நல்ல க்ரோவில் இருக்கும், அதை வச்சு அவர் போவார். இப்போ இதை கேள்விப்பட்டாருன்னா உங்களோட ஐடியா இது சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பட் இதற்கு நீங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி பொறுமையாக இருக்கணும், ரெகுலராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். தென் உங்களுக்கு தேவையான ரிட்டர்னுக்கு வாரன் பஃபட் மாதிரி மார்க்கெட் கிடையாது, க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நீங்கள் விட்டுருங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ரியல் எஸ்டேட் லேண்டை விட இதில் வந்து உங்களுக்கு நல்ல பர்சன்டேஜ் வந்து கிடைச்சிருக்கும். இப்போ புரியுதா? இந்த மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியும் போது எஸ்ஐபியில் கரெக்டாக கவனம் செலுத்துங்க. வாரன் பஃபட் 91 வயசில் அவரோட நெட்வொர்க் 6.4 லட்சம் கோடி. ஸோ இதுக்கு அவருக்கு காரணம் அவரோட ஸ்கில் செட்டு, அவரோட மைண்ட் செட்டு தான். ஸோ இன்வெஸ்ட் பண்ணும்போது அவர் வந்து இந்த மாதிரி ஒரு இதை அசியூம் பண்ணிக்கிறாரு. தென் அதே மாதிரி மார்க்கெட்டை அவர் கரெக்டாக புரிஞ்சுக்கிறாரு. ஸோ பேனிக் ஆகிறது கிடையாது. ஏன்னா மார்க்கெட் வந்து பொறுமையாக இருக்கிறவங்ககிட்ட இருந்து பணத்தை எடுத்து பொறுமை இல்லாமல் எமோஷனல் ஆகி வெளில போகிறவங்கள்ட்ட வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி விஷயம்னால தான் நிறைய பேர் மார்க்கெட்டை வந்து தப்பாக குறை சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எந்த வகையிலும் லாஸ் ஆகாது. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு அபரிமிதமான ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்கும். அந்த ப்ராஃபிட்ஸ் உங்களுக்கு ஒரு லைஃப் டைமில் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃபேமிலிக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி பற்றி கிளியராக நீங்கள் நார்மலாக உங்களோட புரோக்கர் இல்லாமல் நீங்களே இதை பண்ணுறதுக்கு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன்.